மூன்றாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து இஸ்ரேல் ஈரானை தாக்கி போரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் மூன்றாம் உலகப் போரோட ஆரம்ப புள்ளியான்னு பார்த்தா இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா. உலகத்துல நடக்கிற எல்லா ஏற்றுமதி இறக்குமதி பரிவர்த்தனைகளும் டாலர்ஸ்ல தான் நடக்குது. இதை தடுக்கிறதுக்காக கட்டமைக்கப்பட்டதுதான் பிரிக்ஸ். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இன்னும் ஒரு சில சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இதெல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ்னு ஒரு பரிவர்த்தனை முறையை கொண்டு வராங்க. இதுதான் ஆரம்ப புள்ளியே. இந்த பிரிக்ஸ் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிச்சுன்னா டாலரோட மதிப்பு ரொம்பவே கம்மியாயிடும். இதை சுதாரிச்ச அமெரிக்கா வாருக்கு தயாராகிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் அமெரிக்கா வெனிசுலாவை அட்டாக் பண்ணி தான் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அமெரிக்கா போருக்கு தயாராகுது அப்படின்னு வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக மக்களை டைவர்ட் பண்ண யூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் த எஸ்டீம் ஃபைல்ஸ். இதன் மூலியமா மக்களையும் மீடியாவையும் திசை திருப்பிட்டு அமெரிக்கா போருக்கு தயாராயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பில்லியனர்ஸ்லாம் பங்கர் கட்டுறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு உதாரணமா தான் மார்க் ஜுகர்பர்க் 1500 ஏக்கர்ல 270 மில்லியன் டாலர்ல ஒரு தனி தீவுல ஒரு பங்கரை கட்டியிருக்காரு. மேலும் அமெரிக்கா போருக்காக பண்ண விஷயங்களையும் பண்ண போற விஷயங்களையும் டீட்டெயிலா ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.